கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில், ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்றுடன் நிறைவடையும் தருவாயில் இருந்தது. மறுபுறம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா என்பதில் குழப்பமான சூழல் நிலவியது. அப்போதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கிய முடிவை எடுத்தார். ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்தத்தை மீண்டும் நீடிப்பதுதான் அந்த முடிவு. பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? சமீபத்திய தகவல்கள் என்ன? இந்த காணொளியில் பார்க்கலாம். அதிபர் ட்ரம்ப் இது பற்றி தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் தெரிவித்துள்ளார். அதில் ஈரான் அரசாங்கம் எதிர்பாராத வகையில் மிக தீவிரமாக பிளவுபட்டுள்ளது என்ற அடிப்படையிலும், பாகிஸ்தானின் தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர், பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஆகியோரின் கோரிக்கையின் அடிப்படையிலும் ஈரான் தலைவர்களும் பிரதிநிதிகளும் ஓர் ஒருங்கிணைந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை அந்நாட்டின் மீதான எங்களது தாக்குதலை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது என தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஈரானிய துறைமுகங்களில் முற்றுகை நீடிக்கும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அது பற்றி குறிப்பிடுகையில், அமெரிக்க ராணுவம் முற்றுகையை தொடரவும் மற்ற அனைத்து அம்சங்களிலும் தயார் நிலையிலும் திறனுடனும் இருக்கவும் உத்தரவிட்டுள்ளேன். அத்துடன் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நிறைவடையும் வரை போர் நிறுத்தத்தை நீடிக்கின்றேன் என பதிவிட்டுள்ளார். சிஎன்பிசி செய்திக்கு நேற்று அளித்திருந்த பேட்டியில், பிரதிநிதிகளை பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவதை தவிர ஈரானுக்கு வேறு வழி இல்லை, இதில் முன்னேற்றம் இல்லை எனில் மீண்டும் தாக்குதல் நடக்கும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்த சில மணி நேரங்களில் இந்த போர் நிறுத்த நீடிப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், இது பதற்றத்தை குறைக்கும் முக்கியமான படி என்றும், அமெரிக்கா ஈரான் இடையே நம்பிக்கையை உருவாக்கவும் தூதரக பேச்சுவார்த்தைக்கு இடத்தை ஏற்படுத்த உதவும் எனவும் தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை நீடித்ததற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில், எங்கள் கோரிக்கையை ஏற்று ராஜ்ய ரீதியிலான முயற்சிகள் முன்னேற்றம் அடைவதற்கு ஏதுவாக போர் நிறுத்தத்தை நீடித்த அதிபர் ட்ரம்பிற்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண பாகிஸ்தான் தொடர்ந்து பாடுபடும். இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்தை கடைபிடித்து ஒரு நீடித்த அமைதி ஒப்பந்தத்தை ஈட்டி இந்த மோதலுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என நம்புகின்றேன் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இருப்பினும் இஸ்லாமாபாத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. முன்னதாக பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராக இல்லாததால் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனது பாகிஸ்தான் பயணத்தை ரத்து செய்தார். போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக ட்ரம்ப் அறிவிப்பதற்கு முன்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. தற்போது போர் நிறுத்த நீடிப்பு தொடர்பான அறிவிப்பிற்கு பிறகு ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாபின் ஆலோசகர் கருத்து தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில், இது எந்த அர்த்தமும் இல்லாதது என்றும் திடீர் தாக்குதலுக்கான திட்டம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் எங்களுக்கு பதில் தருவதற்கான நேரம் வந்துவிட்டது எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் ஈரான் தரப்பிலிருந்து இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ பதிலும் இதுவரை வெளியாகவில்லை. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் என்ன? ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 8ஆம் தேதியன்று 2 வார நிபந்தனை அடிப்படையிலான போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டது.
அது இன்றுடன் முடிவடைய வேண்டியது. ஈரான் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க வேண்டும் என்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனையாக இருந்தது. ஈரானும் அதற்கு ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் பாகிஸ்தானில் நடந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக கடற்படை தடையை விதித்தது. அதே சமயம் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் தளமாக விளங்கும் லெபனானுக்கும் இடையேயான மோதல் தொடர்பாகவும் தனியே ஓர் போர் நிறுத்தம் அமுலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.